நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. ரொம்ப பேசுறீங்க. யாருடி இவ? என் அக்கா பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. விருந்தாளியா வந்தமா நல்லா இலைய வழிச்சு நக்கனமா ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தமான்னு இருக்கணும். இல்ல சொந்தி சிரிச்சு போகும். ஏய், இன்னும் 1/2 மணி நேரத்துல மொத்த பணமும் வந்து சேரணும்டி. ஏம்மா, 1/2 மணி நேரத்துல 3 லட்சம் ரூபாய் எப்படிமா கொடுக்க முடியும்? ஒரு வாரம் டைம் கொடுத்தாய், என் தலையை அடமான வச்சு அதை நான் கொடுத்துடுறேன். இந்த ஈரப்பெரு வச்ச தலைவா. ஒரு வாரம் டைம் கொடுத்தாய், எப்படியாவது கடன் என்னடி ஒரு வாரம். சரி, இப்ப படம் கொடுக்கறதுக்கு நான் வழி சொல்றேன், நீ கேளு. ஒரு பிள்ளைக்கு தாயானாலும் இன்னும் கட்டு கொலையாம நீ நச்சுனதான் இருக்க குமரி மாதிரி. ஏய், எப்படியும் நீ வீட்டை விட்டு வெளியில வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறப்போ இங்க கடை வச்சிருக்கிற 4 பேர் உன்னைய பார்த்து சொல்லி விடாமையா இருக்க போறாங்க. இப்படி போக்கத்தவனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட போறவன் வரவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா திருப்பி கொடுத்துடலாம். என்னடி யோசிக்கிற விசுக்கிற முடிவெடு. ஏய், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கந்துபட்ட கேஸ்ல உன்னை உள்ள தள்ளுறேன் பாரு. ஏண்டி லா படிக்கிற ஏன்கிட்டவே சட்டத்தை பத்தி பேசுறியா? அவ்வளவு அக்கறை இருந்தா நீ படுத்த அந்த கடையில வரைக்கும். ஏண்டி 6 அடி ஒசர ஆம்பளைங்களே என் முன்னாடி மூச்சு விடுறதுக்கு பயந்துகிட்டு முச்சந்தி ஓடி ஒளிறானுங்க. ஒரு புடி கொஞ்சம் மாதிரி இருக்க நீயே தைரியம் இருந்தா என் கன்னத்துல கை வச்சிருப்பேன். என் கன்னத்துல கை வச்ச உன் உடம்பு அத்தனை பேரும் ஒட்டு துணி இல்லாம இப்ப பாக்குறேன். மயிலுக்கு வேட்டிய போத்தின வள்ளலு. இந்த சண்டே ட்ரௌசரை காட்டி அம்மனமாக்கி அடிச்சு விரட்டுங்கடா. இந்த ஈஸ்வரி ரூட்ல எந்த பையன் வந்தாலும் அவனுக்கு இதுதான் கதின்னு தெரிஞ்சுக்கணும். பொம்பளையா நீ? நீ சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல, செஞ்சாதாண்டி புரிஞ்சுப்ப. பொம்பளையா பிறந்து பொம்பளைன்ற நினைப்பே இல்லாம ஆம்பளை மாதிரி வாழ்ற உனக்கே எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? இனிமேல் அது பொம்பளையா நடந்துக்க. என்னப்பா பாப்பா ஏண்டா மாப்பிள்ளை, என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கை
கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. எப்போ என் மேல உன் கை பட்டுச்சோ அப்பவே நீ தாண்டா எனக்கு புருஷன். இந்த வெள்ளிக்கிழமை என் சேலை மேல கை வச்ச, அடுத்த வெள்ளிக்கிழமை என் உடம்பு மேல கை வைப்ப. என் புருஷனா? யாருதுங்க? உங்க அப்பா நாத்தாளுமா? அப்போ மாமனார் மாமியாரு? ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏதோ தெரியாம நடந்து போச்சுமா. அம்மா இவகிட்ட என்னமா பேச்சு? ஏலே இசுக்கு, ஏய் உனக்கு இங்கதான் தெரியாது, குறுக்க பேசுற? கல்யாணம் ஆகட்டும், எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன். மாமா ஐத்த, நான் நல்ல மூட்ல இருக்கிறப்பவே உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்க. இல்ல இதே மறுப்போட நின்னு கொத்தி எடுத்து சொல்லிடுவேன். உன்னைய கொன்னுட்டு நான் வெள்ளை புடவைய கட்டிக்கிறேன். 10 என்றதுக்குள்ள போயிருங்க. ஏலே மாயே எக்கா என்ற 1 2 3 4 1 போயிடலாமா கணேசன்? தலை பாப்பா 6 அவன் போயிட்டாங்க. ஏய், அவன் இல்லடா மாமா. மாமாவோட ஃபுல் பயோடேட்டாவும் பொழுது சாயத்துக்குள்ள வந்துருக்கா. அக்கா தான் நடந்தது சொல்ல வேண்டாம்னு சொல்லிச்சேன். சின்ன கருப்பு வாடா, உன் தங்கச்சி பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்கா, போய் பாருடா. தங்கச்சி, உன் அண்ணன் சாகலமே. சேலத்துல இருக்கிற எனக்கு எவ்வளவு சொல்லி தெரியணுமா? எங்க அவன் வீடு? அரசரடியில கருப்பசாமி தெரு. கிளி மாதிரி இருந்த தங்கச்சியா இப்படி உட்கார வச்சவன கண்டன் தொட்டுமா வெட்டி வீசினாத்தாடா என் மனசாரு. வந்துட்டேன்னு ஏய், அறிவு கட்ட பையல நில்றா. தோர நேரா போய் அவனை வெட்டுவேன், அவனும் செத்துருவான். அப்புறம் என் கதி? இந்த மாதிரி ஏதாவது ஏட குடும்பம் பண்ணிருவீங்கடா. உங்க 2 பேர்கிட்ட சொல்லாம இருந்தேன். நம்ம சியா காலத்துல இருந்தே இந்த மதுரை பொத்துனா பொத்தும், பெய்யினா பெய்யும். இந்த பரம்பரையில பிறந்த என்னையவே ஒரு பைய சேலை உருவிட்டாயின்னு மதுரை முழுக்க பேசிக்கிருக்கு. என் மேல கைய வச்சவனையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்னு வையே, உறவுனவனே கல்யாணம் முடிச்சிட்டா இந்த கெட்டிக்காரி ஈஸ்வரின்னு ஊரே பேசும்டா.